மற்ற கட்சிகளுடைய மனநிலை என்னங்கிறது ஆதவ அர்ஜுனும் புஷி ஆனந்தும் பேசிக்கிட்டதே தெரிஞ்சு போயிரும்ல அவனுக்கு. என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி அவங்க என்ன கணக்குல வச்சிருக்கிறாங்கன்னு. என்ன அதனால யாரும் நம்பி போறது இல்லைங்க எடப்பாடிய. அவருக்கு பிஜேபிக்கு ஒரு வழியே இல்லை. ஸோ பிஜேபி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க பிஎம்கேல உள்ள விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க போறாங்க. நீங்க ஒருவேளை நீங்க வந்து ராமதாஸ் அதிமுக கூட்டணின்னாருன்னா அன்புமணி கண்டிப்பா வேண்டாம் பாரு. போய் கண்டிப்பா விஜயை பார்த்துட்டு அவர் தனி கூட்டணி வச்சிருவார். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்படிதானே போயிட்டு இருக்கு. இவர் முடிவு எடுத்தா அது டெட்டிங்ஸ்னா அவர் முடிவு எடுப்பார். அதுதான் ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. தேமுதிக அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ வந்து நம்பிக்கைக்குரிய ஆள் கிடையாதுங்கிறதுனால இவர் பேசி ரியாக்ட் பண்ணவே இல்லையே. திருப்பி பிரேமலதா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலதான் இதை பத்தி முடிவெடுக்க போறோம் அப்படின்னு அவங்க டேரியா சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. விஜய் வரப்போறது இல்லை. அதனால எடப்பாடி மேல யாரும் நம்பிக்கை கிடையாதுங்க. அவ்வளவுதான். எனக்கு கட்சிக்காரங்களே பெரிய நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நீங்க ஜெயக்குமார் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் எம்எல்ஏ ஜெயிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில தானே அவர் இப்போ கேட்டார் உங்கள்கிட்ட. ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா அவருக்கு? அதை பத்தி நீங்க அட்லீஸ்ட் நீங்க தனபால்னு ஒரு கேரக்டருக்கு ஜெயக்குமார் என்னங்க அவ்வளோ ஒரு சாதாரண ஆளா என்ன? உங்களுடைய கஷ்ட காலத்துல அவர் தாங்க எல்லாத்தையும் முடிவெடுத்து நீங்க பேச வேண்டிய விஷயங்கள்லாம் அவர் பேசி நீங்க வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன நீங்க அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இனிமே யாரையும் பெருசா ஒரு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயங்கள்ல இனிமே ஒரு குழப்பம் தான் அதிகமாக தான் போயிட்டு இருக்குமே ஒழிய குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை.